அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பு இருக்கிற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஒரு சிறிய ஒரு அமல், ஜும்மா நாளின் அசர் தொழுகைக்கு பின் ஓத வேண்டிய ஸலவாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மியி வ அலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமா. எந்த ஒரு மனிதர் ஜும்மா நாளில் அசருடைய தொழுகைக்கு பின் தொழுத இடத்தை விட்டு எழுந்திருக்கும் முன் இந்த ஸலவாத்து 80 தடவை ஓதுவாரோ அவருடைய 80 வருட பாவங்கள் மன்னிக்கப்பட்டு 80 வருட வணக்கத்தின் நன்மைகள் எழுதப்படுகின்றன என்பதாக ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றதாக ஔஸ் இப்னு ஔஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், உங்களுடைய நாட்களில் சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாளாகும். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டதும் அந்த நாளில்தான், அவர்கள் இவ்வுலகை விட்டு மறைந்ததும் அந்த நாளில்தான், சூர் ஊதப்படும் கியாமத் நாள் நிகழ்வதும் இந்த அன்று தான். எனவே அந்த நாளில் என் மீது ஸலவாத் அதிகமாக ஓதுங்கள், நிச்சயமாக அன்று ஓதப்படுகின்ற ஸலவாத் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது என்று கூறிய போது அங்கிருந்த நபித்தோழர்கள் சஹாபாக்கள், யா ரசூலுல்லாஹ், தாங்கள் மறந்துட்டு மண்ணோடு மண்ணாகி விட்ட பிறகு எவ்வாறு எடுத்து காட்டப்படும் என்று வினவிய போது அதற்கு நபி அவர்கள், நிச்சயமாக அல்லாஹு தஆலா எங்களுடைய உடல்களை மண் தின்பதை ஹராமாக்கி விட்டான் என பதிவித்தார்கள். நூல் அபூ தாவூத். ஆகவே அதிகமாக நபியின் மீது ஸலவாத்தை ஓதி நபியுடைய அன்பையும் ஷஃபாத்தையும் பெறக்கூடியவர்களாக நம் அனைவரும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.